ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் கொலிஷன் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் இந்த சாப்டரில் எக்ஸாம்பிள் 3 and 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி E is dropped from a vertical height A upon the highest point of a plane which is of length B and is inclined at an angle alpha to the horizon and descends to the bottom in 3 jumps. Show that B is equal to 4AE into 1 plus E into 1 plus E square into 1 plus E square into sin alpha. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ பார்ட்டிக்கலோட எலாஸ்டிசிட்டி வந்து E. ஓகேவா, நம்ம கையில் இருக்கிற அந்த பார்ட்டிக்கலுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி E ட்ராப்டு ஃப்ரம் எ வெர்டிக்கல் ஹைட். ஸோ வெர்டிக்கல் ஹைட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். எதுலேருந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா, வெர்டிக்கல் ஹைட் ஏ அப்பான் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பிளேன். ஸோ இந்த பிளேன் வந்து இப்படி வச்சுருக்கிறோம், இந்த வெர்டிக்கலில் சாய்ச்சி வச்சுருக்கிறோம். இந்த பிளேன் வந்து இந்த வெர்டிக்கல் வாலில் எந்த இடத்துல இருக்குதோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கலை வந்து தூக்கி வீசுகிறோம். ஓகேவா, ஸோ இந்த பிளேனோட மொத்த லெங்க்த் வந்து B, ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பிளேன் விச் இஸ் ஆஃப் லெங்க்த் B. ஸோ அப்படி இந்த பிளேன் வந்து ஹரிசாண்டல் லெவலோட ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி தூக்கி வீசும்போது அது 3 தடவை ஜம்ப் ஆகி ஹரிசாண்டலுக்கு வந்து வருது இதை மாதிரி. ஸோ 3 தடவை ஜம்ப் ஆகி ஹரிசாண்டலுக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, வெர்டிக்கல் இந்த வாலோட இந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் B, அந்த பியோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு the downward vertical velocity at A before striking is equal to root of 2GA. இது வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பார்த்தோம். இந்த சாப்டரோட வேல்யூ டவுன்வேர்டு வெலாசிட்டி U is equal to root of 2GA அப்படின்ட்டு இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்போம். ஸோ டவுன்வேர்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் 2GA, அதை எப்பவும் போல் U அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். This U can be resolved into 2 components. எப்பவும் போல் வெலாசிட்டியை வந்து 2 காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். ஒன்று U cos alpha, அது perpendicular to the inclined plane. அது மாதிரி இன்னொன்று வந்து U sin alpha, அது வந்து parallel to the inclined plane. ஸோ அட் த இம்பேக்ட் அட் ஏ, ஸோ இந்த ஏல ஏற்படக்கூடிய விளைவு காரணமாக நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் பேரலல் டு த பிளேன். ஸோ இந்த பிளேனுக்கு பேரலாக எந்த ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து இம்பல்சிவ் ரியாக்ஷன் மட்டும்தான். ஸோ அதனால் the component U sin alpha is not affected by the impact while the component U cos alpha is reversed. ஸோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து பேரலாக எந்த ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ பேரலாக எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணியிருப்போமா. U sin ஆல்ஃபாங்கிறது வந்து பேரலலுக்கு, U cos ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பெர்பெண்டிகுலருக்குன்னு ரிசால்வ் பண்ணியிருப்போம். ஸோ U sin ஆல்ஃபாவில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது, ஏன்னா பேரலல் ஃபோர்ஸே கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ இம்பல்சிவ் ரியாக்ஷன் வந்து இருக்குதுங்கிறதுனால இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் மட்டும் எப்படி ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது இந்த வேல்யூவை வந்து EU cos ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். So after the first impact it is resolved as EU cos alpha. ஸோ அப்போ ஃபஸ்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் வந்து அது EU cos alphaன்னு ஆகும். சிமிலர்லி செகண்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அது E square U cos alpha அப்படின்ட்டு ஆகும். தேர்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் E cube U cos alpha அப்படின்ட்டு மாறும். ஸோ ஃபஸ்ட் இம்பேக்ட், செகண்ட் இம்பேக்ட், தேர்ட் இம்பேக்ட். ஸோ லெட் T1 T2 T3 இதுதான் வந்து டைம் டேக்கன் டு டிஸ்கிரைப் த பாத் AB BC CD. அதாவது ஏலேருந்து பிக்கு வரக்கூடிய டைமை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோம் அப்படின்னா T1 அப்படின்ட்டு வச்சுக்க போகிறோம். அப்புறம் பியிலேருந்து சிக்கு வரக்கூடிய டைமை வந்து T2 அப்படின்ட்டு வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சியிலேருந்து டிக்கு வரக்கூடிய டைமை வந்து T3 அப்படின்ட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் கன்சிடர் த மோஷன் பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள மோஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு வந்து ஃபார்முலா தெரியும்ல, S is equal to UT plus half GT square அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா.
இது வந்து நம்ம ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கிறோம். S is equal to ut plus half gt ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும்போது இனிஷியல் டைம் வேல்யூ வந்து 0. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக வந்து இனிஷியல் வேல்யூவை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப்டர் த ஃபஸ்ட் இம்பேக்ட் வெலாசிட்டி என்னது அப்படின்னா வந்து EU cos alpha அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். டைம் இன்டர்வல் வந்து ஃபஸ்ட் இம்பேக்டை பொறுத்த வரையில் T1 அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். -1/2 அதை மாதிரியே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் தனித்தனியாக பிரித்தா g cos alpha g sin alpha அப்படின்ட்டு வரும். ஸோ g cos alpha into 1/2 g cos alpha into T1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ S is equal to ut plus half gt ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து டவுன்வேர்டு டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிருப்போம் ஆக்சலரேஷனுக்கு. ஸோ இதிலிருந்து T1ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல. ஸோ EU cos alpha into T1 is equal to 1/2 g cos alpha into T1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த 2-ஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 EU cos alpha into T1 is equal to g cos alpha into T1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியுமா? அப்போ ஒரு T1 கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு cos alpha அப்படிங்கிறத வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ T1ஓட வேல்யூ வந்து நமக்கு 2EU இங்கே இருக்குது. இந்த g இந்த சைடு வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை g அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் T1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 2EU by g அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ T1ஓட வேல்யூ வந்து 2EU டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடச்சிருக்கா. சிமிலர்லி T2-ஐ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனோட வேல்யூ 2E ஸ்கொயர் u டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடைக்கும். T கியூபோட வேல்யூ வந்து 2E கியூப் u டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ T2 T3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. T2 கண்டுபிடிக்கும் போது E ஸ்கொயர் u cos alphaவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் யூக்கு பதிலாக. T3 கண்டுபிடிக்கும் போது E கியூப் u cos alphaன்னு யூஸ் பண்ணுவோம் யூக்கு பதிலாக. ஓகேவா? ஸோ அப்போனா உங்களுக்கு T2 T3ஓட வேல்யூஸ் வந்து இது கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து T1 + T2 + T3 இதுதான் வந்து டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ T1க்கு நமக்கு ஆன்சர் வந்து 2EU டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடச்சிது. T2க்கு என்ன கிடைக்கும்னு சொன்னேன்னா 2E ஸ்கொயர் u டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடைக்கும். T3க்கு வந்து 2 times E கியூப் u டிவைடட் பை g அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துலேருந்து பொதுவாக 2EU டிவைடட் பை g அப்படிங்கிறத எடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து 1 ரிமைனிங் இருக்கும், செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து ஈங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும், தேர்டு ப்ராக்கெட்டில் வந்து E ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டல் டைமோட வேல்யூ. ஸோ இன் திஸ் டைம் பீரியட் in this time period the particle has described a distance b down the inclined plane. ஸோ இந்த டைம் இன்டர்வலில் தான், இந்த டோட்டல் டைமில் தான் பார்ட்டிக்கல் எங்கேருந்து வரும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வருமா, T1 T2 T3. ஸோ அப்போ டோட்டலாக T1 + T2 + T3 அப்படிங்கிற இந்த டோட்டல் டைம் பீரியடில் இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணிடும். B அப்படிங்கிற டிஸ்டன்ஸை டவுன்வர்டு டைரக்ஷனில் அதனோட இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் வந்து என்னதுன்னா u sin alpha அப்படிங்கிறத வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆக்சலரேஷனை வந்து g sin alpha அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பியோட ஆன்சர் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இங்கே ஃபார்முலா எழுதணும்ல, S is equal to ut plus half gt ஸ்கொயர் அப்படின்ட்டு அதே ஃபார்முலாவில் தான் வந்து பியோட வேல்யூவை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ பியோட வேல்யூ எழுதும் போது ஸோ பி என்னது வரும் அப்படின்னா யூக்கு பதிலாக u sin alpha, டீக்கு பதிலாக டோட்டல் டைம் T1 + T2 + T3 அப்படிங்கிறது ப்ளஸ் half gt ஸ்கொயரில் வந்து half into g பதிலாக g sin alphaன்ட்டு வரும். T ஸ்கொயருக்கு பதிலாக T1 + T2 + T3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதனோட வேல்யூ உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா u sin alpha into T1 + T2 + T3 தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமா, 2EU டிவைடட் பை g into 1 + T + T ஸ்கொயர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ப்ளஸ் 1/2 g sin alpha
இன்ட்டு t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 ஹோல் ஸ்கொயர் போடும்போது 4 e ஸ்கொயர் u ஸ்கொயர் divided by g ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் e ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கேயுமே 1 ப்ளஸ் e ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2வும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 2 அப்படின்ட்டு வரும். ஸோ நம்ம எதெல்லாம் காமனாக எடுக்கலாம் அப்படின்னா 2e u ஸ்கொயர் டிவைடட் sin ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவாக எடுக்கலாம். 2e u ஸ்கொயர் sin ஆல்ஃபா டிவைடட் பை g. இதை வந்து இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து 1 ப்ளஸ் e ஸ்கொயர். இதையும் வந்து நம்ம பொதுவாக எடுத்துடலாம். ஸோ இது எல்லாத்தையும் பொதுவாக எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வேறு எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு வந்து 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ப்ராக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இ ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம வெளியில் இ தான் வந்து எடுத்துருக்குறோம். அதனால ஒரு இ வந்து பாக்கி இருக்கும். இது போக இந்த 1 ப்ளஸ் இ ஸ்கொயரை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 2e u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா பை ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயரை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே 1 ப்ளஸ் இ இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதையே வந்து நான் திரும்ப எழுதுகிறேன். 2e u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் இ இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு இருந்தது. இந்த இ இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் இ ஸ்கொயர் இ க்யூப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா அப்படியே வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, இது சிம்பிளிஃபை பண்ணணும். இது வந்து 1 ப்ளஸ் இ ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு இ ஸ்கொயரை பொதுவாக எடுத்தால் 1 ப்ளஸ் இ அப்படின்ட்டு வரும். அகைன் இதிலேருந்து ஒரு 1 ப்ளஸ் இயை பொதுவாக எடுத்துட்டா இதை வந்து 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து இதை மாதிரி சிம்பிளிஃபை ஆயிரும். நம்ம இப்போ பியோட ஆன்சர் தான் எழுதிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ பியோட ஆன்சருக்கு பதிலாக என்னது வரும் அப்படின்னா 2e இந்த u ஸ்கொயர் இருக்குல்ல, நம்ம முதலையே எழுதி வச்சுருந்தோமா u ஈக்குவல் டு √2gh அப்படின்ட்டு முதல் லைனில் டவுன்வர்டு வெர்டிக்கல் வெலாசிட்டியை. அப்போது u ஈக்குவல் டு √2gh u ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2gh. ஹைச்சை தான் வந்து நம்ம ஏன்னு இங்கே வச்சுருக்கிறோம். அப்போ 2ga sin ஆல்ஃபா டிவைடட் பை ஜி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது தான் 1 ப்ளஸ் இ இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படின்ட்டு சிம்பிளிஃபை ஆச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு ஜி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஜி கேன்சல் பண்ணிவிட்டு இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4ae sin ஆல்ஃபா அப்படின்ட்டு வருமா? ஸோ அப்போ என்னது வரும் அப்படின்னா 4ae sin ஆல்ஃபா அப்படின்ட்டு வரும். இது போக 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் இ இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த ப்ராப்ளமில் நம்ம பியோட வேல்யூவாக ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ பியோட ஆன்சர் வந்து 4ae sin ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் இ இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அட் த earth impact it strikes the plane perpendicularly and at the nth impact it is at the point of projection. Show that e power n minus 2e power r plus 1 is equal to 0. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த பார்ட்டிக்கலை வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஆர்த் இம்பேக்டில் வந்து அந்த இது வந்து பிளேனை ஸ்ட்ரைக் பண்ணுது, பெர்பெண்டிகுலராக ஸ்ட்ரைக் பண்ணுது. அந்த பார்ட்டிக்கல் அந்த பிளேனை பெர்பெண்டிகுலராக ஸ்ட்ரைக் பண்ணுது ஆர்த் இம்பேக்டில்.
ஸோ அந்த மாதிரி nth இம்பேக்டில் அந்த பார்ட்டிக்கல் வந்து இட் இஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் தான் ஆஃப்டர் த nth இம்பேக்டில் வந்து இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன், nth இம்பேக்ட்டுக்கும் rth இம்பேக்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன் வந்து e⁻n மைனஸ் 2e⁻r + 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு எப்பவும் போல் ஆல்ஃபாங்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டு த ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் லெவலோட அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். யூ பி த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன், யூங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அண்ட் டீட்டாங்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். தென் இந்த வெலாசிட்டியை வந்து ரிசால்வ் பண்ண முடியுமா ரெண்டு காம்பனண்ட்டுக்கு, அலாங் த இன்க்ளைன்டு பிளேன் perpendicular to the inclined plane அப்படின்ட்டு. ஸோ along the inclined planeல velocity வந்து u cos theta, perpendicular to the inclined planeல velocity வந்து u sin theta. Similarly acceleration due to gravityயும் வந்து ரெண்டாக பிரிக்க முடியும். along the இதில் வந்து g cos alpha அப்படின்ட்டு வரும் அண்ட் பெர்பெண்டிகுலரில் வந்து g sin alpha அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கன்சிடர் த மோஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ வந்து பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள மோஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பேக்ட்டுக்கு அப்புறம் உள்ள டைம் இன்டர்வலை வந்து t1 அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு ஃபார்முலா வந்து u sin theta மைனஸ் ½ gt². இது வந்து பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபிளாக இருக்குல்ல, அதுலேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். 0 = u sin theta into t1 minus ½ g cos alpha into t1² அப்படின்ட்டு. ஸோ இந்த மைனஸை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனால் ப்ளஸ்ஸு, இதுக்கப்புறம் இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா t1ஓட வேல்யூ வந்து 2u sin theta divided by g cos alpha அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். The particle strikes the plane the first time with a velocity u sin theta perpendicular to it. ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து ஆஃப்டர் த ஃபஸ்ட் இம்பேக்ட், ஸோ ஃபஸ்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அது அந்த பிளேனை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதனோட வெலாசிட்டி வந்து u sin theta அப்படின்ட்டு இருக்கும். ஃபஸ்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகும். அப்போ u sin theta அப்படிங்கிறது ஃபஸ்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் eu sin theta அப்படின்ட்டு ஆகும். அப்போ செகண்ட் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் e² u sin theta அப்படின்ட்டு ஆகும். ஸோ மேலே உள்ள ப்ராப்ளமில் நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதணும்ல, t1ஓட வேல்யூ எழுதுனதுக்கப்புறம் t2ஓட வேல்யூ t3ஓட வேல்யூ வந்து எழுதணுமா. ஸோ அதே மாதிரியே வந்து இந்த ப்ராப்ளம்லேயும் நம்ம வந்து எழுத முடியும். ஸோ இப்போ t1ஓட வேல்யூ என்னது வந்துச்சு அப்படின்னா 2u sin theta divided by g cos alpha அப்படின்ட்டு வந்துச்சு. சிமிலர்லி t2ஓட வேல்யூ என்னது வரும் அப்படின்னா 2eu sin theta divided by g cos alpha அப்படின்ட்டு வரும். அப்புறம் t3ஓட வேல்யூங்கிறது வந்து 2e² u sin theta divided by g cos alpha அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அது மாதிரி t4 t5ன்னு இந்த வேல்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே பொதுவாக என்னது இருக்கும்னா 2u sin theta divided by g cos alpha அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கும். ஸோ 2u sin theta divided by g cos alphaங்கிறது வந்து பொதுவாக இருக்குது. நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து டில் rth இம்பேக்ட் வரைக்கும் தான் வந்து டோட்டல் டைம் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ rth இம்பேக்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து 1 + e + e² எக்ஸெட்ரா e to the power r அப்படிங்கிறது வந்து வரும். பட் இது வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா e வந்து <1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ e <1ங்கிறதுனால இதுக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ 2u sin theta divided by g cos alpha into இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 1 - e to the power r divided by 1 - e அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் டைம் அப் டு rth இம்பேக்டில். சிமிலர்லி டோட்டல் டைம் அப் டு nth இம்பேக்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது 2u sin theta divided by g cos alpha into 1 - e to the power n divided by 1 - e. ஓகேவா. ஸோ இது rth இம்பேக்ட் வரைக்கும் உள்ள டோட்டல் டைம் டேக்கன். இது வந்து nth இம்பேக்ட் வரைக்கும் உண்டான டோட்டல் டைம் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
அட் த எண்ட் ஆஃப் திஸ் டைம். ஸோ ஆர்த் இம்பேக்ட் வரைக்கும் டைம் டேக்கன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் டைம் த பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் த பிளேன் பெர்பெண்டிகுலர்லி. ஸோ பெர்பெண்டிகுலராக ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போது வெலாசிட்டி பேரலல் டு த இன்க்ளைன்டு பிளேன் வந்து 0. ஏன்னா அது வந்து பெர்பெண்டிகுலராக தானே ஸ்ட்ரைக் பண்ண போகுது. ஸோ அதனால வந்து பேரலாக இருக்கக்கூடியது வந்து 0 தான். ஸோ பேரலில் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து அலாங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அலாங்கை பொறுத்த வரையில் வெலாசிட்டி வந்து u cos theta அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அதை மாதிரி அலாங்கை பொறுத்த வரையில் g cos alpha அப்படிங்கிறது தான் வந்து எதுவாக வச்சுருக்கிறோன்னா வந்து ஆக்சலரேஷனாக வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இதை எழுதணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா u cos theta அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டியோட வேல்யூ மைனஸ் g sin ஆல்ஃபாங்கிறது வந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ. சாரி, ஆக்சலரேஷன் அலாங் வந்து g sin ஆல்ஃபா, பெர்பெண்டிகுலர் தான் வந்து g cos ஆல்ஃபா. ஓகேவா? இன்ட்டு t1, அதாவது u மைனஸ் gt அப்படி u ப்ளஸ் gt அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இந்த பார்ட்டிக்கல் வந்து பெர்பெண்டிகுலராக வந்து அந்த பிளேனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல. v is equal to u plus at அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்ல ஃபிசிக்ஸில். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ வெலாசிட்டி பேரலல் டு தட் இன்ஸ்டன்ட் வந்து 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 0 is equal to யூவை தான் வந்து அலாங்கில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா வந்து u cos theta அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஸோ இது வந்து டவுன்வர்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ் g sin ஆல்ஃபா அப்படின்ட்டு வரும். இன்ட்டு டீக்கு பதிலாக t1, அதாவது ஆஃப்டர் த ஃபஸ்ட் இம்பேக்ட். ஸோ t1ஓட வேல்யூ நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருந்தோம்னா 2u sin theta டிவைடட் பை g cos alpha இன்ட்டு 1 மைனஸ் e பவர் r பை 1 மைனஸ் e அப்படின்ட்டு டிரைவ் பண்ணியிருந்தோமா. அதை வந்து எழுதியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை அப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எந்த ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கிறேன்னா v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடிங்கிற ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஈக்குவல் டு 0 தானே இருக்குது. அதனால இந்த மைனஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சு அப்படின்னா வந்து ப்ளஸ் அப்படின்ட்டு ஆகும். அப்போது u cos theta இஸ் ஈக்குவல் டு இந்த g கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா sin alpha divided by cos alpha into 2u sin theta. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். ரெண்டு பக்கமும் உள்ள ஒரு யூவையும் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ cos theta cos alpha இது 1 மைனஸ் e பவர் r டிவைடட் பை 1 மைனஸ் ஈன்னு இருந்ததுல. அப்போ இந்த 1 மைனஸ் ஈயும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் அது இப்படி வரும். அப்போது cos theta cos alpha into 1 minus e is equal to 2 times sin theta sin alpha into 1 minus e power r அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்னது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு வந்து இதே பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபிளால் என்னது எழுதியிருப்போம்னா u cos alpha into t மைனஸ் half gt ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அலாங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி எப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா u cos theta அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு nth இம்பேக்ட், ஆஃப்டர் nth இம்பேக்ட் டைம் என்னது அப்படின்னா 2u sin theta divided by g cos alpha into 1 minus e power n divided by 1 minus e. இதுதான் வந்து டைம் இன்டர்வல் ஆஃப்டர் nth இம்பேக்ட் மைனஸ் 1 by 2 ஆக்சலரேஷன் வந்து g sin alpha into t ஸ்கொயர் அப்படிங்கிற போது இந்த டீயை போட்டு அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற போது இந்த மைனஸை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனால் ப்ளஸ் அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு இந்த டேர்மையும் நம்ம 1 டைம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் கேன்சல் பண்ணிக்கிட்டு இந்த 2வை வந்து கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்லை கிராஸ் மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா cos theta cos alpha into 1 minus e is equal to
sin theta sin alpha into 1 minus e power r அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா, ரெண்டு டூவுமே கேன்சல் ஆகிரும். ஏன்னா ஒரு 1/2 இருந்தது, அதுக்கப்புறம் டி ஸ்கொயரில் இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு 2 இருந்தது. ஸோ இந்த ரெண்டு டூவுமே வந்து கேன்சல் ஆகிட்டதுனால இதில் வந்து 2வே வராது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் இ டு த பவர், இது வந்து இ டு த பவர் ஆர் இங்கே வரும், இது வந்து nth இம்பேக்ட்டுங்கிறதுனால இ டு த பவர் என்னுங்கிறது இங்கே வரும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டு சைடில் வந்து உங்களுக்கு காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் இ, காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் இ, அது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது 1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து ஆர்த் இம்பேக்டை போட போகிறோம், அப்புறம் தான் nth இம்பேக்டை போட போகிறோம். ஸோ ஆர்த் இம்பேக்ட் போடும்போது நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா அவையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் இ டு த பவர் ஆர் அப்படின்ட்டு வரும். அங்கே வந்து 1 மைனஸ் இ டு த பவர் என் அப்படின்ட்டு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 ஆயிரும். காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் இயை வந்து கேன்சல் பண்ணால், ஸோ ரைட் சைடில் வந்து சைன் தீட்டா சைன் ஆல்ஃபாவை கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 minus e to the power n is equal to 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 2e to the power r அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே சைடுக்கு கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ 2 minus 2e to the power r minus 1 plus e to the power n is equal to 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ e to the power n minus 2e to the power r plus 1 is equal to 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அப்போது ஆர்த் இம்பேக்ட்டுக்கும் nth இம்பேக்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 3rd ப்ராப்ளமும் 4th ப்ராப்ளமும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.